எந்த டாபிக்ல நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்றால், யார் ஆசாரியர்கள், அந்த ட்ரூத்தை நீங்க இன்னைக்கு விசுவாசிகளை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ட்ரூத்தை நீங்க உணர்ந்து கொள்ளும் போது நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க. இந்த ட்ரூத்தை தான் பிசாசானவன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்குனாலும் போய் இந்த ட்ரூத்தை உங்களுக்கு மறைச்சிக்கிட்டு நாங்க தான் ஆசாரியர்கள்னு ஒரு சில பேர், நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் நிறைய பேர் அப்படி உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தான் உங்களுக்கு ஆசாரியர்கள் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க ஒரு பூர்ண விடுதலை அடைய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இப்ப பிரதர் யாருன்னா, பிரதர் மைக்கேல் பிரதர், இவரோட நேம். இதை நீ பார்த்திருப்பீங்க சேனல்ல. இவர் பைபிள் சீக்ரெட்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவரோட சேனலை நான் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவரை நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு விரக்தியில எல்லாரும் மேலேயும் ஒரு ஒரு வீடியோ போட்டே இருப்பாரு. அப்பவுமே சரி, கடவுள் இவரை யூடியூபின் வாயிலாக ஒரு சத்தியத்தை சொல்ல வச்சிருக்காருன்னு அப்பவுமே நினைப்பேன். ஆனா நிறைய சகவாசங்கள், வீணான சகவாசத்தை வச்சு கொஞ்சம் அப்படி வழி தவறி போயிட்டாரு. இந்த சைமன் பீட்டர், சார்லஸ். ஆனா இப்ப எல்லாத்தையும் யாருமே வேண்டாம், நம்ம கர்த்தர் மட்டும் தான் நமக்கு போதும். கர்த்தரும் பைபிளும் தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் அவர் மூலமா என்ன பேசணும் அதை மட்டும் தான் நம்ம பேசுவேங்கிற மாதிரி அவர் இப்போ வந்திருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு சோஸ்திரம். ஏனென்றால் நிறைய கயவர்களும் நிறைய திருடர்களும் நிறைய கல்லர்களும் தான் இப்போ கிறிஸ்தவத்துக்குள் இருந்து கொண்டு இப்படி விசுவாசிகளாக உங்களை வஞ்சிக்கலாம், நம்மளையும் வஞ்சிக்கலாம்ங்கிறதுக்கு அவன் சுற்றி திரிகிறான். பிசாசான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏனென்றால் அந்த சத்தியம், உண்மை சத்தியம் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக யாரை வச்சுனாலும் அவன் மயக்கி விழ வைப்பான். அந்த வஞ்சனைக்குள்ளாக நம்ம யாரும் சென்று விடக்கூடாது. ஆழமான சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துக்கொள்ள ஒரு பிரயாசம் கிறிஸ்துவுக்காக. இப்ப நான் வீடியோல பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் இது பிரதருக்கும் தெரியும். இது நிமித்தம் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடையாது. அப்படிதானே பிரதர்? ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பண்ண அந்த லைவ்ல ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஆனா நாங்க எதுக்கு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு பேசுறோம்னா, கடவுளுக்காக பேசுறோம். நீங்க ஒருத்தராவது மனம் திரும்பிடணும், நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும், நீங்க கிறிஸ்துவின் சத்தியத்தை நீங்க எப்படியாவது அறிஞ்சு கொள்ளணுங்கிற அந்த தாகத்துடன் தான் நாங்க உட்கார்ந்துருக்கோமே தவிர, இந்த தசமபாகம் வாங்குற கூட்டங்கள், இந்த காணிக்க வாங்குற நாய் கூட்டங்கள், இந்த தசமபாகம், இந்த ஆசாரியர்கள் தங்களை காமிச்சு கொண்டிருக்கிற அவர்களை போல நாங்க உட்கார்ல. எது நிமித்தம் எங்களுக்கு ஒரு வருமானமும் கிடையாது. அதை நான் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்றேன். அப்படிதானே பிரதர்? நம்ம பேசுறது கடவுளுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுறது எதுக்காக பேசிக்கிறாங்கன்னா, தசமபாகத்துக்கும் காணிக்கைக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம அந்த வசனத்திலே நம்ம பாத்துருவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 1 தீமோத்தேயு 6:5. பைபிள் வசனத்தை நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கடங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகிடு. இதை நான் சொல்லல, இதை பவுல் சொல்றாரு. பவுல் யாருக்கு சொல்றாரு? தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி, இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ற மாதிரி அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிகளை 50 பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்றும் எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். அப்ப அவங்க தேவ பக்தியை ஆதாய தொழில்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. பிரதர் வணக்கம். ராஜகுமார் கதிரவேல், ஹாய். ஓகே பிரதர், கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, விடுதலை ஆகுங்க. அப்படின்னா தேவ பக்தியை ஆதாய தொழிலுன்னு வைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இந்த உலகத்துல சுற்றி கொண்டு வருவாங்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுலே சொல்லியிருக்காரு. அவர்கள் தான் யார் என்றால், தசமபாகம் கேட்பாங்க. புதிய போல தசமபாகம் கிடையாது, காணிக்கைங்கிறது கிடையாது. அதனால் விரிவாக நம்ம எப்படிங்கிறத வேற வருஷத்தின்படி பார்ப்போம். ஏனென்றால் இவர்கள் மேஜராக யார் அந்த ஆதாய தொழில்னு தேவ பக்தியை வச்சிருப்பாங்கன்னா, அவங்க மேஜரா ஒரு விஷயத்த மறைப்பாங்க. அதாவது நாங்கள் ஆசாரியர்கள்னு சொல்லுவாங்க. இதான் மெயின் விஷயம். இதைத்தான் பிசாசானவன் தெல்ல தெளிவாக வச்சு உங்களை வஞ்சிக்கிறான். இந்த போதகர்கள் தான் ஆசாரியர்கள்னு சொல்லுவான். யார் அப்படின்னா, நான் ஆசாரியன் எவன் சொல்றானோ நான் ஆசாரியன் தான் இல்லைங்கிற. ஆனா நீங்களும் ஆசாரியர்கள், நீங்களும் ஆசாரியர்கள், நானும் ஆசாரியர்கள். இப்படி சொல்லிக்கிற இப்படி போதிக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்துவனுடைய போதகன். இல்ல நான் மட்டும்தான் ஆசாரியார், இல்ல இந்த மைக்கேல் பிரதர் இருக்கார் அவர் மட்டும் தான் ஆசாரியார் கேட்கிற நீங்க எல்லாம் விசுவாசிகள் ஒருத்தன் போதிக்கானாம். அவன் யாருன்னு சொல்லிதான் அந்த 1 தீமோத்தேயு 6:5 சொல்லுது. அவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணிக்கைகளாக இருக்கிற அவர்கள் அந்த நாய்களை விட்டு விலகுங்கள் என்று பவுல் சொல்றார். இப்போது உலகத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இப்படிப்பட்ட இவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலுக்குன்னு வைக்கிறதா கோபுரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டினாமினேஷன் வைத்து கூட சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒருத்தர் சிஎஸ்ஐ வச்சிருக்கான், ஒருத்தர் ஆஸ்டின் வச்சிருக்கான், ஒருத்தர் பெந்தகோஸ்தே. அவன் கோபுரத்தை கட்டுவான். அவனுக்கு அதுல மட்டும் நல்ல சம்பாத்தியம். ஒரு விவசாயம் பண்ணாலோ ஒரு நல்ல உணவை கொடுத்தீங்களோ உங்களுக்கு சம்பாத்தியம் கிடையாது. எல்லா விவசாயிகளும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இப்படி கோபுரத்தை கட்டிட்டு தேவபக்தி ஆதாயம் வச்சு ஒரு காணிக்கை பெட்டியை வச்சுட்டனா போதும், அவன் உங்களை ஆசாரியம், அவன் தன்னை ஆசாரியான்னு காட்டுவான். பணம் கோடி கோடியாக கொட்டிவிடும். அந்த கோடி கோடியாக கெட்டிதான் அந்த ஆக்காவடி
அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டி வைத்திருக்கான். பால் தினகரன் அவ்வளவு பெரிய கோடியை கட்டி வைத்திருக்கான். இவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். இப்படிப்பட்டவர்களை நீங்க விட்டு விலக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, பவுல் சொல்றாரு. அதனால சத்தியத்தை விசுவாசிகள் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. 162 பேர் பாக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களையும் விட்டு நீங்க விலகணுங்கிறதுக்காக நானும் அவர் வந்து உட்கார்ந்துருக்கமே தவிர நான் எங்களுக்கு இது நிமித்தம் ஒரு பைசா வரப்போறது கிடையாது. அதை நான் கர்த்தர் அறிவார். இந்த வீடியோல ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு வரப்போறது இல்லை. எதுக்காக நான் உட்கார்ந்துருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். பிரதர் இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த வேலையை விட்டுட்டு சரி கர்த்தருக்குன்னு வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. நீங்க இந்த கர்த்தரின் சத்தத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்க குடும்பங்களும் எல்லாம் கடவுளோட நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அதனால தெளிவா விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்களை விட்டு விலகினாதான் நம்ம ஆசீர்வாதிக்கப்படுவோம். ஆமா ஆமா, விட்டு விலகலன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதுதான் உண்மை. இல்லையே 50 வருடமா சர்ச்சைக்கு போயிட்டோம். எந்த ஆசீர்வாதத்தை கண்டோம்? அவங்களுடைய கோபுரங்களும் கட்டிடங்களும் தான் உயர்ந்து நிக்குது. நம்முடைய வீடுகள் வந்து தரை மட்டுமா தானே இருக்குது, தரையில தானே வாழ்ந்தோம். வீடு இல்லாத ஒரு நிலைமை. நீங்க அவங்களுடைய 1000 பேர் 100 பேரோட காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு நீங்க கட்டிடங்களையும் கோபுரங்களையும் கட்டிக்கிட்டு நான் இத்தனை கோபுரங்கள் கட்டிட்டேன். வாழ்ந்தனர் சொல்றாரு 100 கோபுரம் கட்டி இருக்கிறார். என்ன உலகத்தை இப்போ மிகப்பெரிய சர்ச்சு ஆவடியில ஏசிய என்ன இப்படி பல பேருடைய காசை வாங்கிட்டு அவங்க ஒருத்தர் பயன்படுத்தி கோபுரங்களை கட்டிட்டு பெருமை அடைஞ்சுக்கிறாங்க. வேற இதால வேற எதுவும் இல்லை. அவங்களுடைய பெருமை தான் உயர்ந்து போகுது. எங்களுக்கு பெரிய சர்ச்சு எங்க அப்பா காலத்துல இருந்து கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி அவருடைய நகைகளையும் சொத்துக்களையும் வாங்கி இன்னைக்கு பெரிய கோபுரங்களை கட்டிக்கிறாங்க. அந்த நகைகளையும் சொத்துக்களையும் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வீடு இல்லாத இருக்கிறாங்க. அதுதான் இங்க உண்மை. ஆமா ஆமா அவங்க ஆமா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் உருவிட்டான். கமெண்ட் செக்ஷன்ல செல்வான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பாவ மன்னிப்பு பெற வேண்டும், பரிசுத்த ஜீவியம் பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என கூறுங்கள். ஆமாம், நீங்க இவர்களை விட்டு விலகிட்டு கிறிஸ்துவ கிட்ட சென்றுட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். உங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக ஷூராக கிடைக்கும். ஆனா நீங்க இவர்களை விட்டு வெளியே வரலன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அதுதான் பைபிள் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறாரு 2 Corinthians 6:18. எப்பொழுது இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்க அவருக்கு பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. ஆனா இது குறை சொல்ற ஊழியம் கிடையாது பிரதர், இது சத்தியத்தை சொல்ற ஊழியம். ஒரு சொல்லியிருக்காரு, குறை சொல்லுகிற ஊழியர்கள் வேண்டாம். குறை சொல்லவே இல்லை. இது வந்து சத்தியத்தை அறிவிக்கிறோம், இது வந்து எச்சரிக்கிறோம், கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம். குறை சொல்றதுன்னா நான் அதை குறித்து என் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், நீங்க வந்து பாருங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்ம மறைமுகமா இது பண்றதான் குறை சொல்றதை தவிர கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்றது வந்து குறை கிடையாது. ஏன்னா இது நான் பேசல, எனக்குள்ளாக இருந்து யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்ப பிரதர் பேசுறாரு, பிரதருக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்ப நான் பேசினாதான் அது குறை சொல்றது ஆகும். இப்ப எனக்குள்ள இருந்து யார் பேசிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் குறை சொல்ல முடியும்? அது உங்களை எச்சரிக்கிறார், உங்களுக்கு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா வசனத்தின் பிறகு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். நீங்க பைபிள் வசனத்தோடு பேசுறீங்க, அந்த வசனத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, இந்த வசனத்துல அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த வசனம் இப்ப நீங்க படிச்சீங்க, பவுல் சொன்னாரு அவங்க விட்டு விலகுன்றாருன்னு சொன்னீங்களே, இந்த வசனத்தை ஏசியோ பாஸ்டரோ பால் தினகரனோ மோகன்சி தாசரோ சொல்ல மாட்டாங்க. இந்த வசனத்துக்கிட்டே அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஆசீர்வாதம் செழிப்பு இதே சொல்லிட்டு மக்களை மயக்கி காசை வாங்கிட்டு வாங்குற வேலை தான் அவங்க நடத்திக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றதுதான் உண்மையான பிரச்சனை ஊழியங்க, அது கிடையாது. நாங்க பின்னால வந்துட்டா இது உண்மைகளை சொல்றது ஊழியம். இப்ப நம்ம பண்றதெல்லாம் உண்மைகளை சொல்ற ஊழியம். ஆமா, இருக்கிற உண்மைகள், அதாவது ஒரு நல்லது எல்லாம் அந்த பின்னால்தான் வரும். ஏன்னா ஒரு செடினா, ஒரு கத்திரிக்காய் செடினா அது லாஸ்ட்ல வர கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். முதல்ல வந்து பெருசா வரும், அப்புறம் நாலு குறைஞ்சிக்கிட்டே வரும், ஒரு சைஸுக்கு வந்து நிக்கும். அந்த மாதிரி கடைசியா இப்ப நாங்க வந்து கடைசி காலம், எச்சரிப்பின் காலம், இதெல்லாம் எச்சரிக்கை ஒரு நம்ம எல்லாம் ஒரு எச்சரிக்கை வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியவான்களாக எங்களே வந்து தெரிஞ்சு கொண்டார். நாங்களும் உங்களுக்கு பார்க்க பைத்தியவான் தான் தெரியும், ஆனா எங்களும் கடவுள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவர்களாம் ஞானிகள், அங்கி போட்டுக்கிட்டு வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு அப்படி பெரிய ஞானி மாதிரி தான் தியாலஜி கிளாஸ் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், எது படிச்சு என்ன எல்லாம் படிச்சு ஏமாத்துறதுக்கு படிச்சுட்டு வரான். அவர்களை வெட்கப்படுத்தும்படிதான் எங்களை அவர் தெரிந்து கொண்டார்.
பைபிள் காலேஜ் படிச்சுட்டா இந்த பைபிள் புரிஞ்சிடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். என்ன பைபிள் காலேஜ்ல இந்த பைபிள் இருக்கிற ரகசியத்தையோ மறைபொருளையோ சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆமா இந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல பிறந்தாரு, யூத இந்த இந்த விசேஷங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. இப்படி தேவையில்லாத கண்டுபிடிப்பு தான் இந்த பைபிள் காலேஜ்ல கண்டுபிடிக்கிறது. இல்ல, எப்படி பைபிள் காலேஜ்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எப்படி ஆதாய தொழில்னு பைபிளை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் பைபிள் காலேஜ் வந்து சொல்லி கொடுக்காங்க. அதனால அதனால விசுவாசிகளை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 100 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்றத நல்லா உங்க மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிறேங்க. இப்ப நீங்க வந்து சிஎஸ்ஐக்காக வேலை ஆமா, கண்டிப்பாக அவர் மாத்திரம் நல்லவர். வேற எவனும் நல்லவன் கிடையாது. நானும் நல்லவன் கிடையாது, இவரும் நல்லவன் கிடையாது, எவனும் நல்லவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்லவர்ங்கிறது சொல்றதுதான் ஊழியமே. ஒரு சிஎஸ்ஐ டினாமினேஷன் நல்ல 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 டினாமினேஷன், ஒரு ரோமன் கத்தோலிக்க டினாமினேஷன் நல்ல டினாமினேஷன், பேப்டிஸ்ட் எங்க சர்ச்சு தான் நல்ல சர்ச்சுன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அயோக்கியன், அவன் கல்லன், அவன் வந்து தேவ பக்தியை ஆதாய தொழில்னு வைத்திருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஒருத்தன் நல்லவர்னு சொல்றவன் தான் அவருடைய பிள்ளை. அதனால இப்ப நான் சொல்ற ஒரு வார்த்தை நான் சொல்ல போறேன். அது தயவு கூர்ந்து உங்க மனதுக்குள்ள பதித்து வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். பாருங்க, நீங்கள் சிஎஸ்ஐக்காக வேலை செய்தால் நீங்க வந்து கஷ்டப்படும் போது சிஎஸ்ஐ வந்து சொல்லும், என்ன தெரியுமா சொல்லுவான், உனக்காக சிஎஸ்ஐ இல்ல, நீ தான் சிஎஸ்ஐக்காக இருக்கன்னு சொல்லுவான் என்று சிஎஸ்ஐ சொல்லும். எங்களுக்கு தேவை நீ இல்ல. இப்ப நீ ஒரு கஷ்டத்துல போயிட்டனா சிஎஸ்ஐ காரன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு தேவை நீ கிடையாது, நீ கஷ்டத்துல இருந்தா நீ என்னமோ போ, எனக்கு தேவை சிஎஸ்ஐ தான் சொல்லுவான். ஆனா நீங்க கிறிஸ்துவுக்காக இருந்து கிறிஸ்துவுக்காக பேசுனீங்கன்னா, நீங்க கஷ்டப்படும் போது அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து நான் உனக்காக இருக்கேன்டா, நான் உனக்காக இருக்கேன். நீ சிஎஸ்ஐக்காகவும் நீ ரோமன் கத்தோலிக்காகவும் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தானா, ரோமன் கத்தோலிக்காரன் என்ன சொல்லுவானா, நீ கஷ்டப்படும் போதும் நீ பாடுபடும் போதும், நான் உனக்கு ரோமன் கத்தோலிக்கும் உனக்காக இல்ல, நாங்க தான் ரோமன் கத்தோலிக்காக இருக்கோம்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கும் சொல்லுவோம். ஆனா நீ கிறிஸ்துவுக்காக இருந்தானா, நீ கஷ்டப்படும் போதும் நீ பாடுபடும் போதும் கிறிஸ்து என்ன சொல்லுவார், கிறிஸ்து சொல்லுவாரு, நான் உனக்காக இருக்கேன்டா, உன் பரம தகப்பன்டானா, நீ மீனை கட்ட பாம்பை கொடுப்பனான்னு கேட்காரு. நீ மீனை கட்ட உங்க உலகத்துல இருக்கிற உங்க தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவை தரும்போது நான் எவ்வளவு அதிகமா உனக்கு தருவேன். நீங்க கிறிஸ்துவ பின்பற்றி விட்டு கிறிஸ்துவுக்காக செல்லும் போது அவர் உங்களுக்கு பரம ஈவை கொடுப்பாரு. நீங்க சிஎஸ்ஐ பின்பற்றி விட்டு ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்றிட்டு சென்றீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ கஷ்டப்படும் போது, நான் உனக்காக இல்லடா, நான் ரோமன் கத்தோலிக்கத்துக்காக இருக்கேன், அவன் கையை விரிச்சிட்டு போயிடுவான். அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்படிதானே ஐயா? ஆமா, அது கர்த்தர் கொடுக்கிற நன்மைய இந்த பாஸ்டர்கள் வந்து தடுத்துறாங்க. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த உலகத்துல கொடுத்துக்கிற நன்மைகளை இந்த பாஸ்டர்கள் வந்து தடுத்துறாங்க. அதை தவறான பைபிள் தவறான தகவல்களை கொடுத்து அதை நமக்கு கிடைக்க விடாம பண்ணிடுறாங்க. நம்ம கண்ணுல அதை மறைச்சிடறாங்க. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையே மறைச்சிடறாங்க. பைபிள் இருந்து தப்பான விளக்கத்தை பைபிள் இருந்து கொடுத்து நாம அடைய வேண்டிய நன்மைய நமக்கு அந்த வழியை காட்டுறது கிடையாது. நன்மையான வழியை காட்டுறது கிடையாது. கண்ணை மூடு, கை தட்டு, காசு போடு, ஓடு. கண்ணை மூடு, கை தட்டு, காசை போடு, ஓடு. இந்த வேலை தான் நடந்துக்கிறது காலகாலமும். இனி இந்த வேலைகள் எல்லாம் நடக்க கூடாது. அதுக்காக தான் நம்ம பேசிக்கிறோம். அதுக்காக தான் இந்த யூடியூப் வந்திருக்குது. இவ்வளவு விழிப்புணர்வு ஆட்கள் நம்ம சிந்திக்கிறோம், பேசுறோம். அதுக்காக நேரத்தை செலவிடுறோம். என்ன தைரியமா பேசுறோம். யாருக்காகவும் பயந்து ஓரமா ஒதுங்கல. நம்ம எல்லாம் அது 40 வருஷம் 50 வருஷமா நாங்க ஊழியம் பண்றோம். எங்களுக்கு பல பிரான்ச்சிங் இருக்குது. நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நம்ம பயந்து ஒதுங்கல. என்ன அதனால இந்த உலகத்துல நாம் அடையக்கூடிய நன்மையை இந்த பாஸ்டர்கள் அடைய விடுவதில்லை. அதுதான் இங்க உண்மை. நமக்கு தேவையான ஆரோக்கியம், செழிப்பு, ஆசீர்வாதம், நன்மை எதுவுமே இவங்க இல்ல பிரதர். இவங்க இயேசு நல்லவர்னு சொன்னாதான் அவங்க ஆசீர்வாதம் வரும். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிஎஸ்ஐ டினாமினேஷன் நல்ல டினாமினேஷன் சொல்றாங்க. பெந்தேகோஸ்தல இருக்காங்க என்ன சொல்றாங்க, பெந்தேகோஸ்தே அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பா வராது. அது சுவிசேஷமே கிடையாது. இப்ப நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம்னா இது வந்து நம்ம சுவிசேஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்க சபை நடத்தல. நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும், இப்படி கட்டட ஆலயத்துல போய் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம யூடியூப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எது சுவிசேஷம்னா, இப்ப நம்ம வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர்ஸ் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அப்பனா இப்ப நான் வந்து தேவனுடைய பிள்ளை, இந்த பிரதர் மைக்கேல் பிரதர் வந்து தேவனுடைய பிள்ளை, அப்படிதானே பிரதர்? அப்பனா நமக்கு தகப்பன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன். நீங்க ஒரு பாஸ்டருக்கு பிள்ளை கிடையாது. அப்பனா எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளை தான். இப்ப பாஸ்டர்னா அவன் விசேஷ பிள்ளை கிடையாது. பாஸ்டர்னா அவன் விசேஷமான பிள்ளையா? அப்படிலாம் கிடையாது. எங்க பைபிள்ல இருக்கு?
பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஒரு பிரதர் கமெண்ட் பண்றாரு, அந்த கமெண்ட் ரிப்ளை கொடுத்துரும். நீங்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்கப்படாத மற்றவர்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்காதீங்கன்னு சொல்றாரு. நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர நாங்க எங்களை சுய கருத்தை பேசல. அப்படிதானே பிரதர்? சுய கருத்தை பேசினா குற்றவாளியை தீர்க்கிறோம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கும்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற வசனத்துக்கு கிட்ட எல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அதனால அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது. என்ன செய்யறாரு, செய்தாரு, நியாயாதிபதியை போய் கேள்வி கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி போய் கேள்வி கேட்கிறாரு. அந்த நியாயாதிபதிகள் தான் இவங்க இப்போ பழமைகளையும் பழமையான வழிபாட்டு முறைகளையும் கையாளுறவங்க தான் நியாயாதிபதிகள். இப்போ பாஸ்டர் ரூபத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம். என்ன பாஸ்டர் என்ன பெரிய உண்மை சொல்லிட்டாங்க, இவங்க பரிசுத்தமா அப்படி நினைச்சிடாதீங்க. பாஸ்டர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக வாழ்ந்துங்களாம். என்னுடைய சொத்து சேரணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு வரணும் அப்படின்னு விழுந்து பாடுபடுறான். ஆவடி தாமஸ்ராஜ் இருந்தாரு. அவர் எல்லா வகையிலையும் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினாரு. அவங்களுடைய நகையை கட்டி வாங்கினாரு. இது தாலியை கட்டி கொடுங்க, நகையை கட்டி கொடுங்க, இது உங்களை பரலோகம் கொண்டு போகாது, இப்படி எல்லாம் பேசியே மக்களை எல்லாத்தையும் காலி பண்ணி, பாக்கெட்டை காலி பண்ணி, பேங்க் பேலன்ஸை காலி பண்ணி, இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத நிக்கிறாங்க. இன்னைக்கு சகல பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது. இல்ல பிரதர், அதான் இப்ப அவங்கள பாருங்க, தாமஸ் ராஜா பாருங்க, எத்தனையோ கோடிக்கு சென்னையில கட்டியிருக்காரு. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பணம் எல்லாமே யாருக்கு பிரதர்? இந்த பணம் எல்லாம் யாருக்கு செல்ல வேண்டிய பணம்னா, இதெல்லாம் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம், ஒரு திக்கற்றவனுக்கு செல்ல வேண்டிய பணம், ஒரு ரொம்ப வறுமையில இருக்கிறவனுக்கு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு வரக்கூடிய பணத்தை இவங்க ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து நம்ம வந்து குறை சொல்றோம், குற்றவாளியை தீர்க்கிறோம்னு பேசிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஏன்னா பைபிள் அப்படின்னா நான் என்ன கேட்கேன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரியுங்கள், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓனாய் வரும் அப்படின்னு வேத வசனமும் சொல்லுது. அதுக்கு நீ பிரதர் செல்வா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத ஓநாய்களை நம்ம எச்சரிக்கணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வேணுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க. வந்து ஓநாய் வடிவத்துல வந்துக்கிறாரு. இப்போ ஓநாய் வடிவத்துல பாஸ்டர் இருக்கிறாரு. இப்போ அதுல எனக்கு தெரியாது. இவங்க இன்னும் ஒரு நமக்கு நன்மை செய்யற ஒரு பாஸ்டர். பைபிள் அதை தான் சொல்லுது. பாஸ்டர் ஒரு கட்டிட சபை கட்டிட்டு அங்க போயிட்டு பாட்டு பாடு ஜெபம் பண்ண, அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய உங்க நலனை நீங்க நினைக்காதீங்க, போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க கட்டிட சபையில உட்காந்து பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை பத்தி செய்யுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பல கஷ்டங்களை இன்னும் லிக்கட்டுகளை நாம வாழ்ந்துக்கிறோம். அதான் பிரதர், இப்ப செல்வா பிரதர்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் இருந்து தீர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனம் வந்து யாருக்கு பொருந்தனா, எங்களுக்கு பொருந்தாது. அது செல்வா பிரதர் உங்களை மாதிரி இருக்கிற அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவங்க தான் அவரை குற்றவாளியும் தீர்க்காங்க. எப்படி தீர்க்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இவர் அக்கா ஆவாடியை சொன்னாரு, தாமஸ் ராஜ், அவர் கோடி கோடியா கோபுரமா கட்டி வச்சிருக்காரு. அவர் சர்ச்சில் போய் கலந்துகிட்டு அவரை எச்சரிக்காம ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, அவன் தான் அவரை குற்றவாளியும் தீர்க்கான். ஏன்னா அவன் அவரை எச்சரிக்காத நிமித்தம் அந்த தாமஸ் ராஜா யார் நரகத்துக்கு கொண்டு செல்றான்? எச்சரிக்காதவன் தான் நரகத்துக்கு கொண்டு செல்றான். அப்படின்னா யார் ஒருத்தனை நரகத்துக்கு நேராக நடத்துறானோ அவன் தான் அவரை குற்றவாளியும் தீர்க்கான். அப்படின்னா நாங்க வந்து யாரையும் குற்றவாளியும் தீர்க்கல, நாங்க வந்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துறோம், நம்ம நரகத்துக்கு நேராக நடத்துறோம். அப்ப நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துறேன், நாங்க வந்து குற்றவாளியாக தீர்க்கல. நீங்க ஒரு கள்ளர் ஏமாத்துறான், அவன் தெரிஞ்சே அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அவனுடைய கள்ளத்தனத்தை நீங்க அவனை கொடுத்து எச்சரிக்காமலையும் அவனுடைய கள்ளத்தனத்தை நீங்க வெளியே கொண்டு வராமலே நீங்க இருந்து அவன் கூடயே இருந்து அவன் கள்ளத்தனத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றான்னா அவரை குற்றவாளியும் தீர்க்கான். ஏன் குற்றவாளியும் தீர்க்கானா, அவனை நரகத்துக்கு இவனே தீர்ப்பு கொடுத்துட்டான். ஏன்னா இவன் நரகத்துக்கு நேராக தானே தாமஸ் ராஜா வழி நடத்திருக்கான். அப்படின்னா இவனும் நரகத்துக்கு போவான், அவனும் நரகத்துக்கு போவான். அவன் தான் குற்றவாளியும் தீர்க்கான். இவரு இல்ல அவங்க தப்பு பண்றாங்க, வேதத்தின் தப்பு பண்றாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிற நாங்கள் வந்து யாரையும் குற்றவாளியாக தீர்க்கா, நாங்கள் வந்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுதான் வேதவசனம் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கையா இருங்கள். ஆமா, அந்த சபைக்கு போறவங்க தான் அவரை பாஸ்டரை தப்பு செய்ய தூண்டுறாங்க. இங்க வந்து கேவி வாரியர் என்ன சொல்றாரு, பைபிள் எழுதினதே ஜீசஸ் இல்லடா அப்படின்றாரு. பைபிள் எழுதினது யாருன்னு நமக்கு தேவையில்லாத விஷயம் வச்சுங்க. இப்போ அந்த பைபிள்ல இருக்கிற விஷயம் தான் நமக்கு தேவை. அது யார் எழுதுனது, எந்த காலகட்டத்தில் எழுதுனது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பைபிள் இருக்கிற நன்மை தர விஷயம் என்ன, இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த இந்த பைபிள்ல என்ன இருக்குது அதைதான் நம்ம ஆராயணும். ஜீசஸ் எழுதுனாரா, பவுல் எழுதுனாரா, மோசே எழுதுனாரா, அது நமக்கு தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி.
அதனால நம்ம அதுல யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. இது பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். அது யார் எழுதுனா என்னங்க? இப்ப சையது அகமது சொல்றாரு, இயேசு கடவுள் இல்லை, அவர் இறை தூதர் என்றாரு. இயேசு கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்லிடுவீங்க? இயேசு வந்து கடவுள் இல்லைன்னா அவர் எப்படி சிலுவை சுமந்தாரு? இயேசு கிறிஸ்து வேற எந்த கடவுளாவது சிலுவை சுமந்தாரா? அந்த சிலுவையில ஏன் சுமந்தாரு அப்படின்ற இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்குது. நமக்கு நன்மை தரும் விஷயம் அந்த சிலுவை பாடுகள் இருக்குது. அதெல்லாம் இந்த காலகட்ட பாஸ்டர்கள் சொல்றது கிடையாது. ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், இதே சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கும் இதெல்லாம் புரியாத வச்சுக்கிறாங்க. இயேசு கடவுள் இல்ல, அவர் இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க உங்களை. அவங்க இந்த கால பாஸ்டர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை பைபிள் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இயேசு இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்திருக்காது. இயேசு வந்து ஏன் வந்தாரு, அவரு வந்ததுக்கான காரணம் என்ன, அவர் சிலுவை பாடுகளை பட்டாரு அப்படின்றதெல்லாம் இந்த பாஸ்டர்கள் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகமே அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். சண்டை சச்சரவு இல்லாத, நம்ம சாப்பிட்டு நம்ம சம்பாதித்து நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா தூங்கலாம், எழுதுக்கலாம். ஆனா இந்த பாஸ்டர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு நன்மையான விஷயத்த ஒரு குழப்பத்துக்கு விளக்கம் கொடுக்காத இருக்கிறதுனால இன்னைக்கு இயேசு கடவுளா, ஒரு மனிதனா, அவர் இறை தூதரா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இன்னைக்கு இருக்கும். அதான் வந்து பாஸ்டர் வந்து என்ன சொல்லி கொடுக்கானா, பாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் தான் தேவனுடைய பிள்ளை நினைச்சிட்டு இருக்கான். அங்க வந்திருக்கிற அவங்க சபைக்கு போகிற விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளை கிடையாது, இவங்க மட்டும் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால இவங்க சொபிஸ்டிகேட்டடா வாழ்வேன். அந்த ஸ்டெல்லா தினகரன் பாருங்க, மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ஃபுல் மேக்கப், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை. காரணம் என்னன்னா, நாங்க மட்டும் தான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களாம் எங்களுக்கு அடிமை. இது எங்க வேதத்துல இருக்கு? வேதத்துல விசுவாசிகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, 186 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. எங்க வேதத்துல இருக்கு? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யார் தேவனுடைய பிள்ளைகள்னு பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. நானா சொல்றேன், இது நானாப்பா சொல்றேன், வசனம் சொல்லுது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், ஆமென், தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. அப்படின்னா நான் தேவனுடைய புத்திரன், இந்த பிரதர் தேவனுடைய புத்திரன். கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இந்த போதக பயல்கள் என்ன சொல்லி கொடுக்கான்? அவன் மட்டும் தான் தேவனுடைய பிள்ளை, நீ எல்லாம் அடிமை. அதனால அவன் மேல நிப்பான், மேல நின்று அவன் கோட் ஷர்ட் போட்டுட்டு இருப்பான். உங்களை அப்படியே ஒரு கிழிஞ்ச துணியை போட வச்சுட்டு உங்களை கீழே உட்கார வச்சிருவான். அவன் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜாவா மேல நின்றுட்டு இருப்பான், நீங்க ஒரு அடிமை மாதிரி கீழே நின்றுகிட்டு இருக்கீங்க. ஆகையால் எவ்வளவு தூரத்துக்கு ரகசியத்தை, வேதத்தினுடைய ரகசியத்தை அவர்கள் மறுதளிக்காங்க பாருங்க. நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இதை எவனாலும் சொல்லிக் கொடுக்கானா? ஐயா நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு போதகனாது நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசாரியர்கள் யாராவது சொல்லிக் கொடுக்கானா? நான் அடுத்த வருஷத்தை வாசிடுறேன் ஐயா.